பாவமே செய்யாத, பாவக்கரையே தன் மீது படாமல் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று மௌத்தாயிட்டோம்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கபூர்ல போயிட்டு அல்லாஹ் விரட்டி விட்டான்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம தன்னுடைய நிலையை நினைத்து மிகவும் வருந்தினார்கள். நாமெல்லாம் ஏமாத்தறங்க, அதை செஞ்ச தப்ப கூட நினைக்க கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. குழந்தை இவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் பிறக்கும், இந்த மனிதர் இந்த நேரத்தில் தான் இறப்பார் என்று இந்த நாளில் தான் குறிப்பிடப்படுகின்றது. அவன் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் கெஞ்சி அழுது துவா கேட்கும் பொழுது உண்மையிலே சொல்றேங்க, அல்லாஹு தஆலாவினுடைய வெகுமதி அந்த இரவில் இறங்குவதை எவரேனும் ஒருவர் கண்ணில் கண்டால் இனி ஒரு ஆண்டுகளும் கூட, ஒரு இரவும் கூட அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்பதை அடித்து கூறுகிறேன். திடீர்னு முன்கர் நக்கீர் கேட்க போறாங்க, மர்ரப்புக்க மன் நபியுக்க மன் தீனுக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம திருன்னு முழிச்சோம்னா எப்படிங்க இருக்கும்? வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவத்துக்கெல்லாம் ஒரே இரவுல மன்னிப்பு கிடைக்கும்னா எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எதில இருந்துங்க விடுதலை? சாதாரணமான விடுதலை இல்ல, நரகத்திலிருந்து விடுதலை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நரகத்திலிருந்து விடுதலை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது எப்படி அப்படின்னா, பனு கல்ஃப் என்று கூட்டத்தாரினுடைய அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பேர்த்த அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்று இந்த இரவுல குறிப்பிட்டாங்க. மேலும் நாட்களில் சிறந்த நாளாக ஜும்மாவுடைய நாளாக கருதப்படுகின்றது. மாதத்தில் சிறந்த மாதமாக ரமலான் மாதம் கருதப்படுகின்றது. அதுவே இரவில் அல்லாஹ் தஆலா 5 பொக்கிஷமான இரவுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்பேற்பட்ட இரவில் முதல் இரவாக ரஜபுடைய மாதம், மெஹராஜுடைய இரவு. சென்ற மாதம் நம்ம பல்வேறு அமல்கள் செஞ்சிருப்போம், இறைஞ்சி கேட்டு இருந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைக்காக துவா கேட்டார்களோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையில் தேவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். மேலும் இரண்டாவது இரவாக ரமலான் மாதத்தினுடைய முன் மாதமாகவும் ரஜப் மாதத்தினுடைய பின் மாதமாகவும் இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய மையப்பகுதியில் அமைந்துள்ள 15வது இரவாகும். அந்த இரவு தாங்க பராத்துடைய இரவு. அந்த இரவு 5 இரவுகளில் சிறப்பான இரவுகளில் இரண்டாவது இரவாக கருதப்படுகின்றது. மூன்றாவது இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. ரமலானினுடைய 27வது பிறையன்று கொண்டாடப்படுகின்றது. மேலும் ஒற்றைப்படை இரவுகளில் 5 இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு வரலாம் என்று பல்வேறு ஹதீதுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு 3வது சிறப்பிற்குரிய இரவாக கருதப்படுகின்றது. 4வது சிறப்பிற்குரிய இரவு ரமலானினுடைய முன்பகுதியான ரமலானினுடைய முதல் இரவாக கருதப்படக்கூடிய பரிசளிப்பு இரவாக கருதப்படுகிறது. 5வது பக்ரீத் பெருநாள், ஈகை திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய அந்த பக்ரீத் பெருநாளினுடைய முன்னொரு நாள், அந்த நாளினுடைய இரவை நம்ம பரிசளிக்கக்கூடிய இரவாக, பிறநாள் இரவாக அல்லாஹ் தஆலா நமக்கு வெகுமதியாக அளித்துள்ளான். வெறுமனையே அந்த இரவை நமக்கு அளித்திடலங்க. அந்த அனைத்து இரவுகளிலும் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் இறங்குகிறேன் என்று கூறுகின்றான். எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்தை நினைத்து வெம்பி அழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக, என்னுடைய சோதனைகள் அனைத்தும் நீ முறியடித்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆக்கள் அனைத்தும் முழுமையாக கபூல் செய்து அவர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா சும்மா நிக்கலைங்க. சும்மா முதல் வானத்துல நின்னும் கூட யாராவது கேட்குறீங்களா? எப்படிங்க? அல்லாவே கேட்கிறான், யாராவது என்கிட்ட கேட்குறீங்களா? யாராவது என்கிட்ட தங்களுடைய தேவைகளை முறையாடுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா அடிக்கடி நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கான். ஆனா நம்ம அவன்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்ம பாட்டுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம், எல்லா நேரமே வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம். மவுத் நம்மளுடைய பிடரி நரம்புக்கு பின்னாடி இருக்குதுங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அப்பேற்பட்ட சிறப்பான இரவு இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, ஷஃபே பராத்தினுடைய இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னதாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க,
எவர் ஒருவர் இந்த இரவில் அதிகமாக ஹயாத்தாக்குகிறாரோ, அதாவது அதிகமாக அமல் செய்து அந்த இரவை முழுமையாக பயன்படுத்தி அந்த இரவை முழுமையாக விழித்து அல்லாஹ் தஆலாவை வணங்குகின்றாரோ, அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றாரோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முழுமையான பாவங்களை மன்னிக்கிறேன் என்றும், மேலும் பனு கல்ஃப் கூட்டத்தாரினுடைய ஆட்டினுடைய ரோமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முடியளவுகளிலும் இருக்கக்கூடிய நரகவாசிகளை விடுதலை செய்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னதாக பல்வேறு ஹதீதுகள் குறிப்பிடப்படுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இரவில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி பார்க்குறாங்க. அங்கிட்ட அங்கிட்டமா அலையிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க மதினாவில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் அந்த கபரஸ்தான் அங்கே இருக்கும். மதினாவினுடைய அந்த கபரஸ்தானில் அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்மளுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் ஒழுக அங்கே தன்னுடைய மௌத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னங்க, பாவமே செய்யாத பாவக்கரையே தன் மீது படாமல் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நிலையை நினைத்து மிகவும் வருந்தினார்கள். நாமெல்லாம் ஏமாத்தறங்க, அந்த செஞ்ச தப்ப கூட நினைக்க கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அந்த சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுடைய தவறை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உற்று பார்க்க வேண்டும். நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம், அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ் தஆலாவிடம் இறைந்து கேட்டால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் நாம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு அதிகமாக நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார்கள். நம்மால அந்த ஒரு மாசம் நோன்பு வைக்க முடியலைங்க. இருந்தாலும் நம்மளுடைய பலகீனத்தின் காரணமாக ஷஃபே பராத் என்று ஒரு நோன்பு வைப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுது. அந்த நோன்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை வாய்ந்த அந்த இரவுல நாம் நோன்பு நோற்று அந்த இரவில் வணங்கி அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தத்தை பெறணுங்க. அவ்வளவுதாங்க அசல். இந்த உலகத்தில் நம்ம வந்தது அங்கிட்டு இருந்து கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா சற்று மௌத்தாயிட்டோம்னாக்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கபூர்ல போயிட்டு அல்லாஹ் விரட்டி விட்டான்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம எங்க போய் நிப்போம்? நம்ம யார்கிட்டையுமே நிக்க முடியாது. பெத்த தாயிட்ட போய் நிற்போமா, தகப்பன்ட்ட போய் நிற்போமா? ஆனால் அவர்களிடமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஆனால் மௌத்துக்கு பிறகு நாம் யாரிடமும் நிற்க முயலாது. எனவே நம் இவ்வுலகத்தில் இருக்கும் பொழுதே மற்றவர்களுக்கும் நமக்கும் பிறருக்கும் நல்ல வழிகாட்டியாக நல்ல முறையில் வாழ்ந்து சென்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இரவில் இன்னொரு ஹதீஸ்லையும் குறிப்பிடப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடப்படுறாங்க. என்ன அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவுல அந்த ஷஹபானுடைய இரவு 15 இரவுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு தொழுகிறாங்க. தொழுகும்போது சுஜூதிலே ரொம்ப நேரம் இருக்காங்க. சுஜூதுனா என்னங்க? சஜிதால அல்லாஹ்வினுடைய வணங்கக்கூடிய அந்த இதுல ரொம்ப நேரம் இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா மன சங்கடமா ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் ஆகியும் நம்முடைய நாயகம் என்ன எந்திரிக்கலையே, என்னாச்சு, எதுவும் உயிர் எதுவும் பிரிந்து விட்டதா என்று தன்னுடைய சந்தேகத்திற்காக அவர்களுடைய கால்களினுடைய பெருவிரலை ஆட்டினார்கள். ஆனா பெருவிரல் ஆடிச்சு. அப்பதான் சரி, ஓகே, இதா இருக்காங்க அப்படிங்கிற முறையில் இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை முடித்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய துணைவியாரே ஆயிஷாவே, நான் உன்னை விட்டு பிரிந்து விட்டேன் என்று நினைத்தாயா என்று கூறினார்கள். அப்போது, இல்லை நாயகமே, எப்பொழுதுமே நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்ததில்லை, இவ்வளவு நேரம் நீங்கள் சுஜூதில் இருந்ததில்லை. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியா மனசு ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் சின்ன சோதனை செஞ்சு பார்த்தேன் அப்படின்னாங்க. இல்லை ஆயிஷாவே, இன்றைய இரவை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் என்று கூறினார்கள். இன்றைய இரவு மிகவும் முக்கியமான இரவாக கருதப்படுகிறது. எவர் ஒருவர் இந்த இரவில் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றாரோ, தன்னுடைய ரிஸ்கிற்காக மன்னிப்பு கேட்கின்றாரோ, தன்னுடைய ஆயுளுக்காக மன்னிப்பு கேட்கின்றாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்டிப்பாக வழங்குவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருடத்தில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான்
சாப்பிடுவான், இவ்வளவுதான் தூங்குவான், இந்த இடத்துக்கு தான் போவான், இவ்வளவுதான் நடப்பான், இவ்வளவுதான் குடிப்பான், இவங்களை தான் மணப்பான், இவ்வளவு நேரம் தான் தூங்குவான், இவங்கள்ட்ட போவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான ரிஸ்க் அதனுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த ஒரு வருடத்தில் ஷவே பராத்தினுடைய இரவில் தான் எழுதுகின்றான். குழந்தை இவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் பிறக்கும், இந்த மனிதர் இந்த நேரத்தில் தான் இறப்பார் என்று இந்த நாளில் தான் குறிப்பிடப்படுகின்றது. எனவே அந்த நாளில் இரவில் நாம் அவன் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கெஞ்சி அழுது துவா கேட்கும் பொழுது அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் மிகப்பெரும் இரட்சகன், மிகப்பெரும் அருட்கொடையாளன், மிக பெரும் அன்பாளன். அவன் தரக்கூடியவனாக இருக்கின்றான். கண்டிப்பான முறையில் அந்த வருடத்தை நமக்கு இலகுவான முறையில் ஆக்குவான். மேலும் அவர்களுடைய அமல்களினுடைய அஸ்தினத்தை அதிகமாக உயர்த்துவான், அவர்களுடைய அமல்களினுடைய தாற்பயத்தை அதிகமாக உயர்த்துவான். அவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட இச்சையான செயல்கள் அனைத்தையும் அகற்றி விடுவான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா பொருத்த வேணும் அப்படிங்கிற முறையில தான் அந்த என்னுடைய இரவை கழிக்கக்கூடிய இரவாக நம்ம கருதப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இரவை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இந்த இரவுக்கு 3 சிறப்பு பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று லைலத்துல் முபாரக்கா, இன்னொன்று லைலத்துல் ரஹ்மா, இன்னொன்று லைலத்துல் பராத். லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் ரஹ்மா, லைலத்துல் பராத். லைலத்துல் முபாரக்கா என்பது முபாரக்கான சந்தோஷமான இரவாகவும், லைலத்துல் ரஹ்மா என்பது ரஹமத்துடைய இரவாகவும், லைலத்துல் பராத் என்பது விடுதலையுடைய இரவாகவும் அந்த இரவு கருதப்படுதுங்க. மிகவும் அற்புதமான இரவு. ஆனா அதை விளங்கி கிட்டவங்க அதை பொழைச்சுக்குவாங்க, அந்த இரவை கண்டிப்பான முறையில் பயன்படுத்துவாங்க. ஆனா இதுவும் ஒரு சாதாரண இரவு தானே, இதுவும் நான் தூங்கி விழிக்கக்கூடிய ஒரு இரவு தானே, எப்பயும் போல தூங்குறோம், காலையில சூரிய உதயமாகும் போது எந்திரிக்கிறோம், இதில் என்ன, இந்த இரவில் என்ன சிறப்பு? உண்மையிலே சொல்றேங்க, அல்லாஹ் தஆலாவினுடைய வெகுமதி அந்த இரவில் இறங்குவதை எவரேனும் ஒருவர் கண்ணில் கண்டால் இனி ஒரு ஆண்டுகளும் கூட, ஒரு இரவும் கூட அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்பதை அடித்து கூறுகிறேன். அல்லாஹ்வினுடைய மூஜிசாத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் எவர் ஒருவர் கண்ணால் பார்க்கிறாரோ அவருடைய நிலை தன்னிலை மறந்து நிலையறியாமல் போய் விடுவார்கள். நம்முடைய மனிதனாக இருக்கக்கூடிய காரணத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு திரையாக பல்வேறு திரைகளை காட்டியுள்ளான். இந்த திரைகளினுடைய பின்பாக பல்வேறு அமல்களையும் சுட்டிக்காட்டி என்னுடைய நெருக்கத்திற்காக உங்களை நான் அழைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா பல்வேறு முறையில் அழைப்பு கூறுகின்றான். ஆனால் திரை இருப்பதன் காரணமாக நம்ம எங்க பார்க்கிறோம், நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கல, இப்படியே 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 நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆயுவும் போய்கிட்டே இருக்கு. 30, 40 ஆகுது, 40, 50 ஆகுது, 55 வயசுல மௌத்தாகிறோம், 10 வயசுல மௌத்தாகிறோம். மௌத்தாயிட்டு எங்க போறோம்? கபருக்குழியில போறோம். திடீர்னு முன்கர் நக்கீர் கேட்க போறாங்க, மர்ரப்புக்க மன் நபியுக்க மன் தீனுக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம திருன்னு முழிச்சோம்னா எப்படிங்க இருக்கும்? நமக்கு அங்க யாருங்க இருக்கா? அந்த சின்ன கபருக்குள்ள நம்மளுக்கு யாருங்க இருக்கா? யாருமே இல்ல. அவன் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கபரில் நம்மளுடைய நிம்மதியாக வாழ முடியும். நாட்டம் இல்லை அப்படின்னாக்க கபரினுடைய அதாபுகளை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. கபருக்குள்ள தூக்கி போட்டானே, ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்தை, ஒரு விலா எலும்பிலிருந்து இன்னொரு விலா எலும்பை அந்த கபரு நெருக்குமே. அந்த சூழ்நிலை நாம் ஒரு நாளாவது உணர்ந்திருப்போமா? மேலும் அவர்கள் நம்மளை துன்புறுத்துவார்களே, அதை ஒரு நாளாவது விளங்கி இருக்கோமா? ஒரு நாளும் விளங்கியதில்லை. சாதாரண ஒரு கரண்ட் போச்சு அப்படின்னாக்க மூச்சு திணறுங்கிறோம், வேர்க்குதுங்கிறோம், அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம். ஆனா கபருங்க வெக்கையான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா நாடினால் மட்டும்தான் அந்த இடத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்தில் நறுமணத்தை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா நாடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவினுடைய சாபம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்தில் குஃப்ராக மாறிவிடும். எல்லாருமே இந்த இரவு இன்னமும் நிறைய பேர் முஷ்ரிக்கீன்கள் இந்த இரவை ஏற்க மறுக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். மேலும் இந்த இரவை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவின் படி அனைத்து பள்ளிகளிலும் அன்றைய தினம் மகரீபுக்கு தொழுகைக்கு பின்பாக 3 யாசீன்கள் ஓதப்படுகின்றது. ஒன்றாவது தன்னுடைய பாவ மன்னிப்பை தேடுவதற்காக ஒரு யாசினும், இரண்டாவது யாசின் தன்னுடைய ரிசுக்குனா உணவு மட்டும் இல்லைங்க, தனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் அனைத்து விதமான வல்லமைகளுமே நம்மளுக்கு ரிசுக்குன்னு நாங்க சொல்றோம். ஆனா ரிசுக் என்பது உணவு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அனைத்து செயல்களுமே நமக்கு ரிசுக்காக கருதப்படுகின்றது. அது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்ய வேண்டும். இது இரண்டாவது யாசின் ஓதுவதற்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது யாசின் ஓதும் பொழுது நம்மளுடைய நரக விடுதலை,
நம்ம எப்படி இருப்போமோ என்று தெரியல. நமக்கு முன்னோர்கள் சென்றவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சந்தோஷமா இருக்காங்களா, இல்லை ஏதேனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நம்மளுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா நீட்டிப்பு கொடுப்பதற்காகவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் 3வது யாசின் ஓதி அந்த மகரிப் தொழுகைக்கு பின்பாக ஒவ்வொரு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதாவின்படி உலமாக்கள் அனைவரும் அந்த நிகழ்வை நடத்துவார்கள். ஓதத் தெரிந்தவர்கள் ஓதுபவரை கேட்டுக்கொள்ளலாம். ஓதத் தெரியாதவர்கள் அன்றைய இரவை அதிகமான முறையில் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஸலவாத் என்பது உள்ளத்திற்கு உண்டான ஒரு பொக்கிஷமாக, உள்ளத்திற்கு உண்டான பிரகாசமாக, முகத்திற்கு உண்டான பிரகாசமாக அந்த ஸலவாத் அதிகமாக ஏற்படுதுங்க. குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்கள் அந்த இரவில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்களிடம் அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதுவதை கேளுங்கள். குர்ஆன் ஓதினால் 10 நன்மை, குர்ஆன் ஓதுவதை கேட்டால் 1 நன்மை. ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வாரி வழங்குகிறேன் என்று கூறுகின்றான். எனவே அந்த இரவை வீணடித்து விடாதீர்கள். எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா நம்மை செய்ய சொல்லி இருக்கின்றான். ஆனால் ஒரு அமலை மட்டும் நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குகளும் செய்கிறார்கள், மனிதர்களாகிய நீங்களும் செய்யுங்கள் என்று கூறுகிறான். அந்த அமல் தாங்க ஸலவாத்து. இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு குறிப்பிடுறான். அதிகமான முறையில் ஸலவாத் ஓதணும். அதிகமான முறையில் ஸலவாத் யார் ஓதுகிறாரோ, ஒரு முறை ஸலவாத் ஓதினால் 10 முறை அல்லாஹ் தஆலா நம்மீது ஸலவாத் ஓதுகிறேன் என்று கூறுகிறான். எப்பேற்பட்ட பாக்கியங்க! அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அதிகமான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதணும். தஸ்வீ நஃபில் அன்றைய இரவில் அதிகமாக தொழுகணும். மேலும் நஃபிலான நோன்புகள் நோற்கணும். அதே போல அந்த நஃபிலான தொழுகைகள் அதிகமாக தொழுது காலை தஹஜ்ஜுத் வரை தொழுது விட்டு அப்படியே நோன்பு வைத்து விட்டு அப்படி ஃபஜ்ருடைய தொழுகை வரை அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் தான் இருக்கின்றான். முதல் வானத்தில் தான் நின்று கொண்டிருப்பான். அவன் தம்மிடம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். யாரேனும் என்னிடம் கேட்கிறீர்களா? ஆனால் நம்மளுடைய ஓசையை நாம் உணர மாட்டோம். அதனுடைய அந்த சத்தத்தை நாம் உணர மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய அந்த செயல்கள் மறைக்கப்பட்டு இருக்கு. எனவே அந்த இரவை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒரே இரவில் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், நீர்ச்சி பெறும் என்ற ஒரு இரவாக அல்லாஹ் தஆலா நமக்கு அதை ஆக்கியுள்ளான். அந்த இரவை மிகவும் அழகான முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஆயுள் நீட்டிப்பும், உடல் ஆரோக்கியமும், நரக விடுதலையும், மேலும் கொரோனா நோயினை விட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல வழி காட்டுவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுடைய